ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுங்க. போன வாரம் டியூஸ்டே லீவ் விட்டாங்க சைனீஸ் நியூ இயர்க்கு. அப்புறமா நோன்பு ஸ்டார்ட் ஆச்சு ரம்ஜானுக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ் வந்து கண்டினியூஸாக லீவ் இருந்தது. அப்புறம் சனிக்கிழமை ஸ்கூலு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்புறம் திங்கக்கிழமை லீவு. திங்கக்கிழமை நேஷ்னல் டேன்றனால லீவு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் திரும்ப வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுக்குங்க. ஸோ ஒரே லீவு அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ராப்பராக ஒரு ஸ்கூல் ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்து வந்தாச்சு. ஸோ சாட்டர்டே காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கிச்சனில் இந்த அடுப்பை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அடுப்பு எப்படின்னா, ஒரு டைம் சமையல் பண்ணாலே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் வந்துட்டு லைட்டாக ஒரு எண்ணெய் தெரிச்சா கூட அப்படியே அது ஒரு மாதிரி கரையாயிரும். ஸோ அதுதான் இந்த அடுப்பில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம். அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் நாம் வேறு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதுவும் குக்கிங் சேனல் வச்சுருக்கோம். அதிகமாக இந்த அடுப்பை காமிச்சு தான் வீடியோ போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அடுப்பு கொஞ்சமாச்சும் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு பேட் கமெண்டும் வராது. அதுக்கெல்லாம் போட்டிருந்தோன்னு வைங்களேன், பேட் கமெண்ட்டாக அவ்வளோ வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட் பண்ணி வச்சுக்கிருவேன். ஒரு சில கரைகள் போகாது, ரொம்ப அந்த ஸ்க்ரப்பர் போட்டு அழுத்தி தேய்க்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் அதுக்குன்னே ஏதாவது ஸ்ப்ரே போட்டு அடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிருவேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே இந்த அடுப்பை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்கூல் டைமிங் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்கங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா 1 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 5:30க்கு வந்து முடியும் ஸ்கூலு. இப்போ வந்துட்டு நோன்பு டைம் அப்படின்றனால 12 மணிக்கெலாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கெலாம் முடிஞ்சிருது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வீட்டிலேருந்து 11 மணிக்கெலாம் கிளம்பணும் ஸ்கூலுக்கு. அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சீக்கிரம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு லஞ்சையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு பிள்ளைங்கள 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கிளப்பணும். 12 மணிக்கு கிளம்புனாலே கொஞ்சம் ஸ்பீடாக பரபரப்பாக போயிட்டுருக்கும். இப்போ 11 மணி வரையா இன்னும் ஸ்பீடாக தான் வேலை போயிட்டுருக்கு. சிங்கில் வேற பாருங்கள் பாத்திரம் இவ்வளோ கிடக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாத்திரத்தில் பாதி பாத்திரம் கழுவுன பாத்திரம், பாதி பாத்திரம் கழுவாத பாத்திரம். ஸோ அது ரெண்டையுமே பிரிச்சுட்டேன். நைட்டே கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கழுவாத பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே காலையில் கிச்சனுக்கு வந்த உடனே அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நான் பண்ணுற வேலை என்னென்னா சுடு தண்ணி வைக்கிறதா. இந்த ஃபில்டரில் வர்ற தண்ணி வந்து குடிக்கலாம். அதில் தான் வந்து குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுவேன். பட் அதை வந்து சூடு பண்ணி குடிப்போம். ஃபில்ட்ரு வாட்டரை சூடு பண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது சூடு பண்ணி குடித்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த சுடு தண்ணியே குடிச்சு பழகியாச்சு. ஹாட்டாக குடிக்க மாட்டோம், சூடு பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு வந்து குடிப்போம். ஸோ அந்த ஒரு 7 லிட்டரோ 8 லிட்டரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் வந்துட்டு தண்ணி சுட போடுவேன். அது காலையில் சூடு பண்ணேன்னா எங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் திரும்ப நைட்டும் சூடு பண்ணுவேன். இப்போ நைட்டு குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த நிரப்பணும், அந்த ஃபுல்லாக அந்த குக்கர் ஃபுல்லாகவே வந்து நிரப்பணும். இப்போ எனக்கே தெரியுது வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரி. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும், நல்லா ஃபேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா இன்ச் லாஸ் ஆகிருக்கு. வெயிட் எவ்வளோன்னு தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் எல்லா வீடியோக்கள்லையுமே சொல்கிறேன், அப்படி இருந்தும் கேட்குறீங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். 73 kg இருந்தேன். 73லேருந்து அதாவது எவ்வளோ இருந்தேன்னா 72.85 அந்த சம்திங் இருந்தேன். 73னே வச்சுக்குவோமே. 73க்கு ஒரு 15 கிராம் தான் கம்மி. அப்போது 73லேருந்து இப்போ 68 வந்திருக்கேன். இப்போ 72, 71, 70, 69 ஒரு 4 kg பக்கம் நான் குறைச்சிருக்கேங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 2 months ஆகிடுச்சு. இப்போ பிப்ரவரி எண்டுக்கு வந்தாச்சு பார்த்திங்களா. அப்போ மந்த்லி 2 kg அப்படின்னு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா 2 monthsக்கு அப்போ நம்ம 4 கிலோ குறைக்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 6 மாதம் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணோன்னு வைங்களேன். 6 மாதம் என்ன, ஒரு 5 மாதம் நம்ம டார்கெட் பண்ணோன்னா 10 கிலோ வரைக்கும் நம்ம தாராளமாக குறைக்கலாங்க. ஸோ அதுதான் நான் பிளான் பண்ணி வந்து குறைச்சதே. ஸோ இதுதான் என்னோடய கரண்ட் வெயிட், 68 வந்திருக்கேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா இட்லி தான். இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை வச்சு தான் இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இட்லி. 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு உளுந்து, அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அழகாக புளிச்சு வரும். அப்படியே பஞ்சு மாதிரி வரும் இந்த மாவு.
ஸோ அதுதான் இட்லி. இது வந்து ஹை ப்ரோட்டீன் இட்லின்னு சொல்லலாம். ஏன்னா பாசிப்பருப்பில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது. வெயிட் கெயின் பண்ணுறவங்களுமே எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணுறவங்க 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு 2 இட்லி 3 இட்லி அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே நமக்கு ஃபுட்டில் வந்து போர்ஷன் கண்ட்ரோல் தான் நமக்கு வந்து மெயின். ஸோ இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை விளக்கலான்னு வந்துட்டேன். எனக்கு பிடிக்காத வேலைன்னா பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குறது தாங்க. ஸோ இதுதான் பெரிய ஒரு இதுவே. ஒரு சில சிஸ்டர்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுவாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் தான். சிஸ்டர் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாத்திரம் விளக்குறீங்க, ஒரு டிஷ்வாஷர் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் வாங்கிட்டேன் சிஸ்டர், நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக சமைக்கிறீங்க, பாத்திரமும் நிறையா வச்சுருக்கீங்க, நிறையா செய்கிறதில்ல, கஷ்டம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் இந்த டிஷ்வாஷர் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன ஒன்றுனா பெர்மனெண்ட்டாக நம்ம எங்கே செட்டில் ஆகிறோமோ அங்கே வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகும்போது எனக்கு 50-60 வயசு ஆயிரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு கடைசி காலத்தில் தான் வாங்குவோம் போல், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. என்ன பண்ணுறது, என்னென்னா இப்போ இங்கே வாங்கிட்டு நம்ம வந்து டக்குன்னு எங்கேயாவது மூவ் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை விற்றுட்டு தெரியணுமே அப்படின்ட்டு தான் ஒரு சில பொருட்கள் வாங்காமையே வந்து இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக இந்த டிஷ்வாஷர் வாங்கணுங்க. உண்மையாகவே முடியவே மாட்டேங்குது. இந்த பாத்திரத்தை விலைக்கு எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே உட்காந்து கூட கழுவிடலாம் பாத்திரம். ஆனால் நின்றுட்டு கழுவும் போது ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. அதுவும் எனக்கு C-செக்ஷன் தான். ஸோ அந்த முதுகுலெல்லாம் நமக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த இடம்லாம் ரொம்ப நேரம் நிற்கும் போது கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த பாத்திரத்தை விளக்கிட்டே சைட் பை சைடு இட்லியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் வெந்துருச்சா வேகலையான்னு. ஸோ இப்போ கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு, அதோட திரும்ப வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் என்ன சட்னி பண்ண போகிறேன்னா வேர்க்கடலை சட்னி தான். இப்போல்லாம் என்னென்னு தெரியல, இந்த வேர்க்கடலை மேலே ஒரு இதாகிடுச்சு, ஆசையாகிடுச்சு. இந்த சட்னியும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. நான் நினச்சேன் இந்த வேர்க்கடலை சட்னி நல்லா இருக்காது, அந்த வேர்க்கடலை ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும், எண்ணெய் வாடை அடிக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு, ஹெல்தி, ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த வேர்க்கடலை. அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த வேர்க்கடலை அதிகமாக கொடுக்கணுங்க, அவ்வளோ சத்து இருக்குது அதில். ஸோ இட்லி பார்த்திங்களா சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ 2 பிளேட்டில் ஊற்றி வச்சேன். ஸோ இப்போ மாவு ரொம்ப கம்மியாக தான் அரைக்கிறது. நான் வந்து மிக்சியில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டேன் மாவு. அப்பப்போக்கு தேவையானதை அப்பப்போ அரைச்சிக்கிறது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இட்லி, அதனால் எல்லாத்தையுமே ஊற்றி வச்சாச்சு. இந்த மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு இட்லி வந்து வரும். இது தண்ணியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அது மாவு தொறுன்னு கொலன்னு போயிடும். அதனால் இந்த பதத்தில் தான் வந்து அரைக்கணும். ஸோ இந்த பாசிப்பருப்பு இட்லி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பிளேட்லேயும் இட்லி வந்து ஊற்றி வச்சு மூடி வச்சாச்சு. ஸோ இப்போ வாங்க வேர்க்கடலை சட்னி வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தேங்காய், அவ்வளோதான் இதுக்கு. வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே இல்லை. தக்காளி வெங்காயம் வேணும்னா பண்ணலாம், பட் அது வந்து அது என்னது தக்காளி சட்னி டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி நமக்கு தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதிலேயே வேர்க்கடலை, பூண்டு, காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், ஒன்று சேர்த்தாலே போதும். அதிலே நல்லா நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சட்னி துவையெல்லாம் பண்ணும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க நிறையா. ஏன்னா கருவேப்பிலை நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது அரைக்கிற ஐட்டமில் சேர்த்தோம்னா நமக்கு என்ன சேர்த்துருக்கோன்றது தெரியாது, அதனால் சாப்பிட்ருவோம். ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வறுத்து விடணும் வேர்க்கடலையை. அப்புறமா ஃபைனலாக இறக்கையில் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். உப்பு போட்டு அரைச்சிட்டு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா நமக்கு சட்னி வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளான சட்னி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து துவையலாகவும் எடுத்துக்கலாம், நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னியாகவும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியதான். ஸோ இந்த சைடு நம்ம இட்லி வேக போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த இட்லி அப்படியே புதுசுன்னு வரும். இந்த இட்லி வந்து என் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எந்த இட்லி பிடிக்குதுன்னு சொல்கிறாரோ இல்லையோ, இந்த இட்லி பிடிக்குன்னு சொல்லுவார். இந்த இட்லி பண்ணினா எக்ஸ்ட்ரா பண்ணு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவும் சாப்பிடுவார். இட்லி எடுத்து ஆற வச்சுட்டு லைட்டாக அதில் தண்ணி தெளிச்சு விடுவேன். தண்ணி தெளிச்சு விட்டோம்னா இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் வரும், டக்குன்னு ஆறிடும். ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த சைடு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி ஆற வச்சுருந்தோம்ல, ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மதியம் லஞ்சுக்கும் வந்து நான் ரெடி பண்ணணும், சமைக்கணும். கடன்னு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு லஞ்சு ரெடி பண்ணணும். இந்த மதிய ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோக்கா யாருமே சாப்பிட்றதே இல்லை, பிள்ளைங்களும் சரி நானும் சரி. அதனாலேயே முகிலும் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் என்னடா இப்படி இருக்காங்க, ஒரு மாதிரியாக இருக்காங்களே அப்படின்னு நோட்டீஸ் பண்ணதில் தான் தெரிஞ்சிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராக எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு லஞ்சு கொடுக்குறோனோ இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு காலையிலேயே இட்லி, தோசை இதெல்லாமே ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணிடுறது.
அசால்ட்டாக இருக்கிறது. சரி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போயிடுது. அதனால் அந்த டைமுக்கு சாப்பிட முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு இப்போ காலையிலேயே வந்துட்டு ஒரு 2 இட்லி உட்கார வச்சு சாப்பிடு அப்படின்னு அதட்டி அவங்க அப்பாவும் சொல்லிடுவார், நானும் சொல்லிடுவார். சாப்பாடு எதனால் லேட் ஆகுதுன்னா இந்த பசங்க தூங்கிடுறாங்க நல்லா. எந்திரிக்கிறதே 10 மணி. நல்லா தூங்குறனால நாமளும் விட்டுறோம். சரி தூங்கட்டும் பிள்ளைங்க, நல்லா தூங்கட்டும், இப்போ தானே டைம் கிடைக்குது, போன வருஷம்லாம் மார்னிங் ஸ்கூல் போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுறோமா. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு 10 மணி வரை தூங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே லஞ்ச் ஆயிடுது. ஸோ அதனால் இப்போ அவங்க அப்பா வந்துட்டு 7 மணி 6:30 7 மணி 7:30க்குள்ளே எழுப்பி விட்றாரு. இப்போ எழுப்பி விட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக பசிக்க தோணிடும் 8:30 9 மணி போலலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. பாவம் பார்த்து தூங்க விட்டோன்னா சாப்பிட்றாங்கல்ல ஒழுங்காக. ஸோ அதனால் காலையில் பிள்ளைங்களை சீக்கிரமாக எழுப்பி விட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இட்லி எடுத்துகிட்டு இருக்கும் போதே முகில் பசிக்குதுன்னு சொல்லி வந்தான். அதோட இந்த இட்லி எடுத்து கொடுத்தேன், சாப்பிட்டான் நல்லா. பார்த்தீங்களா, இட்லி நல்லா சூப்பராக சாப்பிட்டா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. நான் வந்து இப்போ இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணலை, அதான் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கு. ஆயிலோ இல்லைனா நெய்யோ ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தோம்னா இட்லி வந்து லைட்டாக ஒட்டாமல் வரும். ஸோ அவ்வளோதான். நாங்கள் ஒரு 8:30க்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ இட்லி சட்னி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கேரட் இருந்துச்சா அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காலையில் நம்ம வந்து இந்த இட்லி சட்னியோட கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், நார் சத்தும் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்போவுமே வீட்டில் வந்து இந்த வெள்ளரிக்காய் கேரட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வாங்க முடியலைனாலும் இந்த காய்கறிகள் வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதிகமாக ஓவர் ஈட்டிங் பண்ணுறனால தான் நமக்கு வந்து வெயிட் போடுது, ஃபேட் எல்லாம் வருது. ஓவர் ஈட்டிங் எதனால் வருது? நம்ம ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றனால தான். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது 3ம் சாப்பிட்றோன்னா பசிக்காக சாப்பிட்றோம். இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் பாருங்கள், அது வந்து சும்மா நமக்கு நொறுக்கி தீனி மாதிரி எதையாவது சாப்பிட்டே இருக்கோம். அந்த டைமில் நமக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது அப்படின்ற நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கேரட்டு, குக்கும்பர் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன், இதிலலாம் பார்த்திங்கன்னா இதே கிடையாது. அதில் வந்து ஃபேட்டும் கிடையாது, எந்த கேலரிஸுமே கிடையாது. வெஜிடபிள்ஸில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி சத்து தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே நமக்கு வெயிட் போடாது. அதுவுமே வெள்ளரிக்காய் கேரட்லாம் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். முறுக்கு, சிப்ஸு, மிக்சரு, போண்டா, வடை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டோம்னு வைங்களேன், நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வெயிட்டும் போடாமல் இருக்கும். ஸோ அதுதான் இது ஒரு சூப்பரான டிப்ஸு. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது எப்போயாவது பசிக்குதுன்னா டக்குன்னு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட்ருவேன். வெள்ளரிக்காவுமே ரொம்ப சீப்பாக தான் வந்து கிடைக்கும், கொஞ்சம் விலை கம்மி தானே. இங்கே ப்ரூனெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ $2 வாங்கிடலாம். ஸோ நான் ஒரு 2 இட்லி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் சட்னி, அப்புறம் வெள்ளரிக்காய் கேரட்டு வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆதவுக்கு எடுத்து கொடுத்தேன், அவங்களுக்கு உட்டி தட்டில் தான் வேணும்னு கேட்டான். ஆதவ் அவனாவே எடுத்து சாப்பிட்டுக்குருவான், முகிலுக்கு மட்டும் நான் ஊட்டுற மாதிரி வந்துருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, முருங்கைக்கீரை போட்டு ஒரு சாம்பார்னு சொல்லலாம், இல்லைனா பருப்பு கூட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரைக்காய் இருந்துச்சு, அவரைக்காய் போட்டு பொரியல். ஸோ காய்கறிகள் மெயின் வெயிட் லாஸில் வந்துட்டு நமக்கு. ஏன்னா நம்ம சோறு வந்து ரொம்ப கம்மியாக எடுப்போம். ஒரு கரண்டி 100 கிராம் அளவு தான் சோறு வந்து எடுப்போம். அது மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புல சத்து கிடைக்காது, அது சத்து குறைபாடாயிரும். ஸோ அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் மற்ற காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம். கீரை, பருப்பு, காய்கறிகள் இந்த மாதிரியெல்லாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் நிறைய வாங்கி வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. ஸோ சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நான் ரொம்பலாம் ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணலை. வாக்கிங் போவேன், ரன்னிங் போவேன். அதுவுமே ரொம்ப ரெகுலராக பண்ண மாட்டேன். வாரத்தில் ஒரு 3-4 நாள், ஒரு 2-3 நாள் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணோன்னு வைங்களேன், எக்ஸசைஸு, வாக்கிங், ரன்னிங்னு நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். ரொம்ப நம்ம விருப்பப்பட்டு பொறுமையாக பண்ணணும். அவசரப்பட்டு சீக்கிரமாக வெயிட்டை குறைக்கணும்னு ரொம்ப ஸ்பீடாக ஓடணுன்னா பாதியிலே நின்றுவோம். அதனால் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக வெயிட்டையும் அடுத்து குறைச்ச வெயிட்டையும் மெயின்டைன் பண்ண முடியும், நம்ம டயர்டாகவும் மாட்டோம். ஸோ அதைத்தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஸ்பீடாக வெயிட்டை குறைப்பேன், திரும்ப வெயிட்டு கூடிரும். அது அப்படியே தான் போய்ட்டுருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து தெளிவாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீரை கொஞ்சம் அலசி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அலசி வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த அவரைக்காவையும் வந்து கழுவி எடுத்தாச்சு. அது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிட வேண்டியதான்.
அப்புறம் அடுப்பில் வந்து குக்கரில் வந்து ரைஸ் போட்டுட்டேன். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான லஞ்சு. உண்மையாலுமே நீங்கள் இந்த சுகரே சாப்பிட்லையா சிஸ்டர் இந்த 2 மாதம் ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். ஆமாங்க, உண்மையாலுமே நான் சுகர் சாப்பிடவே இல்லை, எந்த ஸ்வீட்டுமே சாப்பிடல, இனிப்பாக எது இருக்கும் நான் சாப்பிடவே இல்லை. இது மட்டும் சாப்பிட்டேன், டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டேன், 1 2 அப்படி சாப்பிடுவேன் ஈவினிங்கில் பசிச்சதுன்னா. பிள்ளைங்களுக்கு டேட்ஸு கொடுப்போமா, அப்போ அது மட்டும் சாப்பிடுவேன். மற்றபடி சுகராக இருக்கிறது எதையுமே நான் தொடலை. அப்புறம் 2 டைம் வந்து டீ குடித்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த தண்ணி பிரச்சனையாக இருந்துச்சுல, அப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் டீ போட்டு கொடுத்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் டீ குடித்தேன். அப்புறம் நேற்று ஒரு ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டிலே டீ போட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு சிஸ்டர் வீட்டுகளுக்கு போகும்போது இனிப்பு இல்லாமல் வெறும் இதாக குடிக்கக்கூடாது, அது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்பேன். இனிப்பாக ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்ணும், அப்போ தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் இனிப்பாக ஸ்டார்ட் ஆகும். வேண்டாம் நான் சப்புன்னு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு மனசு வராது. ஸோ அதனால் நான் குடித்தேன், அதுவும் லைட்டாக போட்டு குடித்தேன். மற்றபடி எந்த ஸ்வீட்டுமே நான் சாப்பிடலைங்க. என் வீட்டுக்காரர் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க இல்லை ஸ்வீட்டு எது இதுன்னு வாங்கிட்டு தான் வருவார், பட் நான் தொடவே இல்லை. ஈவன் கடலை மிட்டாய் முதற்கொண்டு நான் சாப்பிடல. அப்புறம் வீட்டில் லட்டு பண்ணேன் பசங்களுக்கு, அதை தொட்டு கூட பார்க்கல. ஒன்று முடிவு பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதை நம்ம வந்துட்டு நம்ம மனசில் வந்து ஆழமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அதை சாப்பிடவே தோணாது. ஸோ முன்னாடிலாம் நல்லா எனக்கு ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, அப்படி சாப்பிட்டுட்டே இருப்பேன். டீ காஃபி போட்டு குடிச்சிட்டே இருப்பேன், நிறைய சுகர் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அப்படியே தித்திக்கே அப்படியே குடிச்சிட்ருப்பேன் பாயாசம் மாதிரி. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரியுமே பிளாக் காஃபி பிளாக் டீ, டீ குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி வந்து குடிப்பேன். ஸோ மற்றபடி அவாய்ட் பண்ணனால தான் எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருக்கு. இல்லைன்னு வைங்களேன் குறைஞ்சிருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டோம்னா வெயிட்டு சாமர்த்தியமாக நமக்கு குறையாதுங்க, ரொம்ப கஷ்டம் வெயிட்டை குறைக்கிறது. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன், அந்த அவரைக்காயை. அதுக்கப்புறம் இந்த சைடு பருப்பு வந்து வேக போட்டிருந்தோமா, அதுலேயே பூண்டு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ அதிலே வந்து முருங்கைக்கீரையும் வந்து போட்டுடலாம். முருங்கைக்கீரையை ரொம்ப வேக விடக்கூடாது, ஃபைனலாக பருப்பு வெந்ததுக்கப்புறமா தான் கீரையை வந்து போடணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். ஸோ அதனால் ஃபைனலாக போட்டு அந்த சூட்டிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா அது கரெக்டாக வந்து வெந்துடும். ஸோ அவ்வளோதான், ரொம்பலாம் போட்டு வேக வைக்காதீங்க, அது கலரும் மாறிடும். அந்த பச்சையாக இருக்கிறதே ஒரு மாதிரி வெந்தய கலரில் மாறிடும். அப்படி மாறிச்சுனாலே அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக குக் பண்ணணும். முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, எல்லா வகையான கீரைகளுமே அப்படி தான். அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கிட்டேன். சாம்பாருக்கு என்னென்ன பொடி போடுவோமோ அதை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி. சாம்பார் பொடின்னு தனியாக யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் இருக்கிற பொடியை வச்சே நான் வந்து போட்டுக்குவேன். இதை அப்படியே பருப்பு கூட்டு மாதிரியும் பண்ணலாம், தண்ணியாகவும் வைக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சம் தேங்காய் சீரகம் சோம்புலாம் அரைச்சி போட்டிங்கன்னு வைங்களேன், உண்மையாகவே சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால் சும்மாவே வந்து பண்ணிட்டேன். எனக்கு டைமும் இல்லை அன்றைக்கி தேங்காய் அரைச்சி போடுறதுக்கு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவ்வளோதான், மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். நல்ல மணமாக இருக்கும் இந்த டைமில் கீரை வேகும்போது. ஸோ முருங்கைக்கீரை எங்களுக்கு இங்கே அதிகமாக கிடைக்காது, பட் எப்போவாவது மார்க்கெட்டில் கிடச்சதுன்னா ஹஸ்பண்டு 3-4 கட்டுன்னு பல்காக வாங்கிட்டு வருவார். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லியுமே கீரை நான் வந்து செஞ்சுருவேன். ஏன்னா ரொம்ப நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு அதிலே கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்படியே வந்து அந்த முருங்கைக்கீரையை வந்து கொட்டிட வேண்டியதான். நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்ல முருங்கைக்கீரை, அதுவும் கிராமங்கள்லாம் சொல்லவே வேணாம். எங்கள் வீட்டிலேயே அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா 2 மரம் நிற்கிது. என் ஹஸ்பண்ட் ஊரில் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து முருங்கை மரம் இருக்கும். நாங்கள் இருக்கிற வீட்டிலேயே வந்து நல்லா முருங்கை மரம் இருக்கும். வீட்டுக்கு முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. பட் இங்கெல்லாம் முருங்கை மரம் பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல. அதுவும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். ஊர்லலாம் யார்கிட்டையாவது போய் கேட்டு கூட ஃப்ரீயாக கூட வாங்கிட்டு வந்துடலாம் சொந்தக்காரவங்கக்கிட்ட. பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே காசு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிடைக்குதே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் ஃபைனலாக தாங்க உப்பு போட்டேன், அவ்வளோதான். ஒரு கொதி வந்துருச்சுன்னா அப்படியே வந்து இறக்கிற வேண்டியதான். முருங்கைக்கீரை பொரியலாக சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி பருப்பு கூட்டாக வச்சு சாப்பிடுங்க, இல்லைனா சூப்பு மாதிரி போட்டு வந்து சாப்பிடலாம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, ஏன்னா அவ்வளோ நல்லதான் இந்த முருங்கைக்கீரை. இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த முருங்கைக்கீரையை பற்றியெல்லாம் அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, பட் அவ்வளோ சத்துக்கள் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அப்படியே அவரைக்காய் போட்டுற வேண்டியதான். தேங்காய் போட்டு நம்ம ஃபைனலாக இறக்கணும். அவரைக்காயில் தேங்காய் அன்னைக்கு இல்லாதனால நான் முட்டை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணேன். முட்டை போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அவரைக்காயும் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு அப்படியே வந்து வதக்கி விட்டுற வேண்டியதான். ஸோ நம்ம வீடியோவை வந்துட்டு பார்க்குறீங்கள்ல, நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து புரூனை நாட்டில் இருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. பட் நீங்கள் வந்து எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு இது ஆர்வமாக இருக்குது. நீங்கள்லாம் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் பெப்பர் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி இல்லை என்கிட்ட, அதனால் வந்து சேர்க்கல. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா முட்டையும் வெந்துடும். அவ்வளோதான். வெறும் அவரைக்காய் சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் முட்டை மிக்ஸ் பண்ணேன். முட்டை போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆப்பிள் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கேன் பசங்களுக்கு. இதை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. உண்மையாலுமே சாப்பிட மாட்டானுங்க. இதுலேயுமே பாதி கொண்டு வருவானுங்க. பசியாக இருந்தால் சாப்பிடுவாங்க. பட் பசிக்கலைன்னா திரும்ப அப்படியே ரிட்டன் வரும். ஏன்டா சாப்பிட்லன்னு கேட்டுட்ருப்பேன். ஸோ இப்போ கூட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் டேட்ஸு தான் 2 சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ டைம் ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு எடுத்து வச்சுட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளப்பி விடணும். நானும் அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருந்தேன். ஒரு வேலையாக நானும் ஹஸ்பண்டும் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அதனால் நானும் அப்படியே வந்து கிளம்பிட்டேன். போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே இப்படியே போயிடலான்ட்டு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக பவுடர் மட்டும் போட்டுட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். மோஸ்ட்லி நான் ஸ்கூலுக்கு அவ்வளோக்கா போக மாட்டேன். ஈவினிங் டைமில் போவேன் பசங்களை கூப்பிட்றதுக்கு. பட் லஞ்ச் டைமில் இப்போ போக முடியாது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதனால் என்னையை கொண்டு வந்து அவங்க திரும்ப விடணும் வீட்டில். அதனால் வந்துட்டு அவ்வளோக்கா வந்து போக மாட்டேன். அன்றைக்கி சாட்டர்டே வந்து ஹஸ்பண்டுக்கு லீவு. அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே எப்போவுமே லீவாக. அதனால் வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி அப்படியே கிளம்பி வந்து போயாச்சு. ஸோ மதியம் அப்படின்றனால அவ்வளோக்கா வந்து டிராஃபிக் வந்து இருக்காது. காலையில் அப்படின்றனால தான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அப்புறமா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.